மகனுக்காக தான் அப்படி ஆமா மகன். அதுக்கு முன்னால அவருக்கு நல்ல மகனுக்காண்டி அவருக்கு சார் அப்படிலாம் பேசாதீங்க, நான் ஆதாரத்தோட தரேன். மகனுக்காண்டி அப்படி ஆகல, அவர் அப்படி இருக்கிறவர் மகனுக்காண்டி இறங்கி பண்றாரு. இன்னும் நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. சாட்சின்னு ஒரு படம் வந்துச்சு, விஜயகாந்தும் விஜய் நடிச்சிருப்பாங்க. இதே சீன் இந்த ரசிகன் படத்துல செங்கலை உருவிட்டு மாமியார் சோப் போடுறாங்கல்ல ஸ்ரீவித்யாக்கு, இதே சீன் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய லவ்வர் விஜய் அவங்க டெய்லி குளிக்க வருவாங்க சிக்னல் கொடுத்துட்டு. அன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா உள்ள நுழைஞ்சிருவாங்க, இவர் செங்கலை உருவிட்டு மாமியார் சோப் போடுவாரு. டிப்பிக்கல் சீன். அப்பனா அவர் அதுக்கு முன்னாடி நல்ல படம் எடுத்தாரா அப்படின்னா நீங்க சொல்லுங்க, என்ன படம் எடுத்தாரு அவருக்கு படத்துல? இல்ல நான் நீங்க அந்த வாதம் ஒரு இருட்டறை எல்லாம் அதெல்லாம் கலைஞர் கதை வசனத்துல 1-2 படங்கள் வந்து எப்படின்னா தப்பித்தவறி வந்துரும், புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி வந்து நடந்த விஷயங்களை தவிர அவர் ஒன்றும் பெரிய காவியமோ ஓவியமோ படைச்ச இயக்குனர் கிடையாது. அவரு கதையே அவரு காட்சியே திருடி இதுல போட்டிருக்காரு. அவர் காட்சியே அவர் திருடி போட்டிருக்காரு. கரெக்டா சொன்னீங்க. இது நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு பாருங்க. அதுவும் 20 நிமிஷத்துல பாருங்க, இதுலயும் 20 நிமிஷம் அதுலயும் 20 நிமிஷம். படம் ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா இதே சீன் வரும். சாட்சி அந்த படத்தோட படம். ரசிகர்களை உட்கார வைக்கணும், ரசிகர்களை உட்கார வைக்கணும், சோப் போடணும் மாமியாருக்கு. இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடி நல்ல படம் பண்ணாருன்னு சொல்லாதீங்க. மகனுக்காண்டி இறங்கி பண்ணாரு, அதுக்கு முன்னாடி அப்படிதான் பண்ணாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் சம்பாரிச்ச படம்லாம் எங்க போச்சு? அவர் சம்பாரிச்சாருல 70 படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஒரு 40 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எங்க போச்சு? சரி, அந்த அம்மா சோபாமா இருக்காங்கல்ல, நல்ல சிங்கர், லதா மங்கேஷ்கர் பார்த்துருக்கீங்களா, உஷா உதுப்பு, ஜானி அம்மா, பி சுஷீலா, இந்த மாதிரி வந்து எல்லார் ஈஸ்வரி, இந்த மாதிரி பிரமாதமாக பாட்டு பாடுவாங்க. நீங்கள் பார்க்கலையா? இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியா ஆடியில் கூட பாடினாங்க. கோடம்பாக்கம் ஏரியா குத்து போட வாரியா, குத்தாட்டம் என்னோட ஆட ரெடியா அப்படின்னு பாடினாங்கல்ல. நான் பொய் சொல்லலையே, பாடினாங்கல்ல. நல்ல சிங்கர் தானே அவங்க. வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷமா அவங்க பாடகியாக சம்பாரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்ப இவர் தான் நல்ல டெக்னீஷியனா இருந்தா அவங்களும் டைரக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாம் உண்மைங்க. இன்னிசை மலை, அப்புறம் நண்பர்கள், ஏதோ ஒரு படம்லாம், அது பேரெல்லாம் அப்படிதான் இருக்கும், வர பேர்லாம் வைப்பாரு இல்ல, என்னமோ நிறைய பேர் வைப்பாரு. அந்த மாதிரி ஒரு 2 படம் வந்து அவங்க டைரக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா படத்தினுடைய கதையும் ஷோபா. நீங்க வந்து சந்திரசேகர் டைரக்ட் பண்ற எல்லா படம் பாருங்களேன். ரசிகன் போய் பாருங்க, தேவா போய் பாருங்க, விஷ்ணு போய் பாருங்க. கதை சோபா சந்திரசேகர். காசு வாங்கியிருப்பாங்க, வாங்க மாட்டாங்களா? கதைக்கு வாங்கியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எங்க போச்சு? அப்போ அவங்களும் வந்து மகனே காசு இல்லாமல் நிற்கிறேன், ஒரு 87 லட்சம் கொடு அப்படின்னு கேட்டாங்களா? இல்லை அப்பா எதுக்கு 3 கோடி வாங்கினாரு? அப்பாவே வந்து இன்னொரு உண்மையும் சொல்றீங்க இந்த இடத்துல. சினிமாவில் இருக்கிற பல பேருக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, வட்டி கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ ஆமாங்க, ஏகப்பட்ட காசுங்க, மிதமிஞ்சின காசு அப்பா கிட்ட இருக்கு, அம்மா கிட்ட இருக்கு, எல்லாத்துட்டையும் இருக்கு. இவர் ஏன் கடன் கொடுக்குறாருன்னு தெரியலையே. இவர் வந்து பாத்தீங்கன்னா வட்டி பிசினஸ் பண்றாரா? ஒருவேளை வந்து கோயம்பேடு இது 35 வருஷத்துல, அதையும் கேளுங்க, 35 வருஷம் சினிமால இருந்து ஒரு கஷ்டப்பட்டு உழைச்சு அரும்பாடுபட்டு அப்படியே வேர்வை சிந்தி இன்னைக்கு வந்து ஒரு இளைய தளபதியில இருந்து தளபதியா வந்திருக்காரு இல்லையா? அதுல அவர் சம்பாத்தியம் எவ்வளவுன்னா அசையும் அசைய சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து 520 கோடி தான். இதுவே வந்து 35 வருஷமா ஒரு தலையில ஒரு துண்டு வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு ஒரு ஹவாய் செருப்பை போட்டுக்கிட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல போய் காய்கறி வியாபாரம் பண்றவங்களுக்கு கந்து வட்டி கொடுத்துதான் வச்சுங்க. காலையில 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் போய் 1500 ரூபா ஆகலாம். அப்படி மட்டும் நீ சம்பாரிச்சிருந்தீங்கன்னா 10,000 கோடி சொத்து இருந்திருக்கும். பாருங்க, அவர் ஒண்ணுமே தெரியல, அப்பாவியா இருந்திருக்காரு. சினிமா நடிச்சு வெறும் 520 கோடி தான் அவர் இது வரைக்கும் 35 வருஷத்துல சொத்து சேர்த்திருக்காரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? குறைஞ்ச ஒரு கணக்கு சொல்றேன் கேளுங்க, 275 கோடி வாங்குறதா அவர் தான் சொல்றாரு. ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு? 1000 கோடி வாங்குறாரு. செங்கோட்டை அவர் சும்மா வந்து இப்பதான் வந்தார், அவருக்கு என்ன தெரியும்? அவர் பாத்தீங்கன்னா 500 கோடி எங்க தளபதி. ஆளுக்கு ஒண்ணு சொல்றீங்கல்ல, உங்க ஆளுங்க தானே சொல்றீங்க. நீங்களே என்ன சொல்றீங்க? கேரியரின் உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. கேரியரின் உச்சத்தை விட்டு வந்தேன் அப்படிங்கிறீங்க. திருச்சிக்கு போன இடத்துல என்ன சொல்லியிருக்காருமா? என்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் உதறிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. அன்னை தெரசா மாதிரி ஆண் தெரசாவா அவர் வந்திருக்காரா? உதறிட்டு என்னத்தை உதறிட்டு வந்திருக்காரு? அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வர்றது தனி விமானம். ஸ்டாலின்ல இருந்து எடப்பாடியில இருந்து எல்லாரும் பாத்தீங்கன்னா மக்களோட விமானத்துல தான் போறாங்க வராங்க. இவரு தனி விமானம். எங்க போனாலும், டெல்லி போனாலும், பாம்பே அட்லி மனைவி சீமந்தத்துக்கு போனது
போனார்ல வளகாப்பு. வளகாப்பு. வளகாப்பு அது ஏற்கனவே வளகாப்பு முதல் நடந்துச்சு. முதல் குழந்தைக்கு, ரெண்டாவது குழந்தை. முதல் குழந்தைக்கு போனாரு, ரெண்டாவது குழந்தைக்கு போனாரு. அவ்வளவு இம்பார்ட்டன்ட். தேர்தல் நேரத்துல தமிழ்நாட்டை விட்டு எந்த தலைவரும் வெளில போல. எல்லாரும் இங்க முகாமிட்டு சுத்திட்டு இருக்காங்க கழுகு மாதிரி, எப்படி ஒவ்வொரு ஓட்டையும் நமக்கு மாத்துறதுன்னு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா தனி விமானத்துல போய் செலவழிக்கிறார். 40 லட்சம் பண்ணி செலவழிச்சு வராரு. தனி விமானம், மலேசியாவுக்கு தனி விமானம் போறாரு. நாடு விட்டு நாடு தனி விமானத்துல போறாரு. அங்க வந்து ஆடியோ லான்ச் போறாரு. ஏன் வந்து மக்களோட போக மாட்டீங்களா? ஏகப்பட்ட பிசினஸ் கிளாஸ் இருக்குங்க, அதுக்கு மேல எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் அதுன்னு இருக்கு. நீங்க தனி ரூமே கொடுத்துருவாங்க, கேபின். நீங்க படுத்துக்கிட்டே போகலாம். உங்களுக்கு அதுக்குள்ளே பாத்ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கு. எல்லா வசதிகளும் விமானத்திலயும் இருக்கு. அதெல்லாமே யூஸ் பண்ணலாமே, காசை குறைக்கலாமே. அப்படிலாம் வந்து போய் எல்லாம் பண்றாரு. இவர் வந்து தன்னுடைய உச்சத்தை விட்டுட்டு வந்துடுறேங்கிறாரு. என்ன உச்சத்தை விட்டு வந்தாரு? கேரவன்ல ஏசி, எல்லா 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற எல்லா வசதியிலும் அந்த கேரவன் அதுலயே இருக்குமா? அப்படியே தங்கத்துல தாங்க இழைக்கல, அப்படி வந்து பண்ணியிருக்கிறாரு அவர். அப்படியே பாத்தீங்கன்னா அப்படி பல பலன்னு இருக்கும் கேரவன்லாம் உள்ள போனீங்கன்னா. அப்படி இன்ச்சா அந்த ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்கொயர் ஃபீட்டா வந்து செதுக்கி இருக்கிறாங்க கேரவனை உள்ளுக்குள்ள. சொர்க்க மாளிகைன்னு சொல்லுவாங்கல்ல, நகரும் மாளிகையா வந்து மாத்தி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மேல படியேறி வராரா, அந்த உழைப்பாது போறாருன்னா கிடையாது. அதுவும் லிஃப்ட். அப்படி ஏறி அந்த லிஃப்ட் மேல கீழே நின்னாருன்னா அப்படியே லிஃப்ட் மேல ஏறும். அந்த ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்ல போய் நிக்கும். ஆனா அதெல்லாம் ஆட்டோமேட்டிக் ஹைட் அட்ஜஸ்ட்மென்ட். அதே போய் நிக்கும். அதே முறையை தான் தேர்தல்ல கடைபிடிக்கிறோம். நம்ம எதுவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு வராரு, போறாரு. கார்ல வராரு, போறாரு. போடுறது காஸ்ட்லி ட்ரெஸ், போடுறது காஸ்ட்லி வாட்ச், போடுறது காஸ்ட்லி பர்ஃப்யூம். லைஃப் ஸ்டைலே வேற மாதிரியான காஸ்ட்லி லைஃப் ஸ்டைலு. 56,000 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து அந்த நீலாங்கரை வீடு, அதுல ஸ்விம்மிங் பூலு, அது பயங்கரமான ஒரு வாழ்க்கைன்னு வச்சுங்களேன். சரி, ஓகே, சம்பாரிச்சாரு, வாழ்றாரு. அவர் அது தப்பு சொல்லல. ஒரு நடிகர், அவர் நிறைய சம்பாதிக்கிறாரு, வாழ்றாரு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் விட்டுட்டு வரேன் உச்சத்தை, நான் விட்டுட்டு வரேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. ஒரு மக்கள் செய்ய வந்திருக்கீங்க, அரசியல் பணி அப்படின்னும் போது அது ஊழல், லஞ்சம் எல்லாம் இருக்குங்க. அதை தாண்டி நீங்க எதுக்கு வரீங்க? மற்றவர்களுடைய மாற்றாதானே நீங்க உங்களை அடையாளப்படுத்திக்கிறீங்க. அப்ப நீங்க வேற மாற்றாளா இருக்கணும் இல்லையா? தனி உறவனா இருக்கணும் இல்லையா? அப்ப நீங்க வந்து இதெல்லாம் வந்து விட்டுட்டு வந்து நீங்க அரசியல் பண்ணி மக்கள் பணிக்கு வரீங்க. அப்ப நீங்க எவ்வளவு எளிய மனிதனா இருக்கணும். இந்த வார்த்தையே தப்பான வார்த்தைங்க. கேரியரின் உச்சத்தை விட்டுட்டு வரேன். என்னைக்காவது வந்து அன்னை தெரசா சொல்லியிருக்காங்களா? காந்தி சொல்லியிருக்காரா? இந்த நாட்டுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன்டா டேய், நான் இல்லைன்னா விடுதலை வாங்க முடியுமா? காந்தி சொல்லியிருக்காரா? அன்னை தெரசா வந்து என்னன்னா எத்தனை இது பண்ணிக்கிட்டுங்க அப்படின்னு என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இதெல்லாம் அப்பர் ஹேண்டட் வார்த்தைங்க, அப்பர் ஹேண்டு. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒண்ணு பேசியிருக்காரு, உங்களுக்காக துன்பங்களை சுமந்து கொண்டு நான் வந்திருக்கிறேன். என்ன துன்பம்? மக்கள் தான் சாகுறாங்க. மக்கள் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கட்சி ஆரம்பிச்சு, தாவேக்க ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல 51 பேர் இறந்திருக்கதா கணக்கு சொல்றாங்க. மக்கள் தான் துன்பத்தை சுமக்குறாங்க. இயேசு வந்து சிலுவையில் அடிச்ச மாதிரி, மக்களை வந்து சிலுவையில் அடிச்ச மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இவர் போற இடத்துல எல்லாம் காவு வாங்குது, இல்ல ரத்தம் பாக்குது. இன்னைக்கு கூட ரத்தம் பார்த்துருச்சு. போன் உடைஞ்சிருச்சு, இல்ல ரத்தம் வந்திருக்குமா வராதா? ரத்தம் பார்க்காம அந்த வாகனம் நகராதுங்க. ரத்தம் பார்த்துதான் அந்த வாகனம். யமன் வாகனம் இல்ல, யமன் வாகனத்தை மீறின ஒரு வாகனமா இருக்கு. யமன் கூட பாத்தீங்கன்னா இப்படி வந்து ஒரு கூட்டத்துக்குள்ள போய் வந்து உயிர் எடுக்க மாட்டான். தனித்தனியா வீட்டுல போய் ஃப்ரீயா இருக்கிறவங்கள தான் கூப்பிட்டு வருவான். ஆனா இவர் வந்து கூட்டத்துல உள்ள பூந்து இது பண்றாரு. சரி, நான் வந்து என்னுடைய வசதியை விட்டு வந்துட்டேன், என்னுடைய அதை விட்டு வந்துட்டேன், இதை விட்டு வந்துட்டேன் எல்லாம் சொல்றீங்க இல்ல. சரி, நீங்க யாரு? முதல்ல நீங்க யாரு? அதாவது S.A. சந்திரசேகர் வந்து உங்களுக்கு தெரியுமா? அது ராமநாதபுரம் ராஜா. இந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊத்துக்குழி ஜமீன்தாரோட பேத்தி. யார்? சோபாமா. ஸோ ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து பிறந்த வந்தவர் இவர். பான் வித் சில்வர் ஸ்பூன் கிடையாது, ஒன்றுமே இல்லை. பான் வித் பிளாஸ்டிக் ஸ்பூன், உட்டன் ஸ்பூன் கூட கிடையாது இவர். இன்னைக்கு அவங்க அப்பா ஒரு இயக்குனராக, அவர் எப்படி ஒரு பின்புலத்துலேருந்து வந்தார், கஷ்டப்பட்டார். அவர் உழைப்பை நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். அதுக்கப்புறம் இவர் உழைச்சாரு, இவர் உழைப்பை நம்ம சொல்ல வேண்டாம். நீங்கள் என்னமோ வந்து வாழ்க்கை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயோ வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்த மாதிரியும் இன்னைக்கு வந்து அதெல்லாம் விட்டுட்டு வந்த மாதிரியும் பேசுறீங்களே. நீங்க அப்படி ராஜ பரம்பரையிலிருந்து வந்தவரா? ஜமீன்தார் பரம்பரையிலிருந்து வந்தவரா? பேரனா? சொல்லுங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. கக்கனோட பேரனே இங்க சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல போயிட்டு இருக்காரு. நீங்க யாருன்ற? நான் உச்சத்தை விட்டு வந்தேன், வாழ்க்கையை விட்டு வந்தேன், இதை விட்டு வந்தேன். சரி, இவ்வளவு விட்டு வந்தீங்கல்ல, மக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதாவது என்னை வந்து உங்களை அண்ணனா நினைங்க, தம்பியா நினைங்க, மகனா நினைங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கும்பிடுறாரு. ஆமா, இன்னைக்கு வினோதமா இருந்தது எனக்கு என்னன்னா, இதுக்கு முன்னால எல்லாம் அப்படி அந்த தொனி இல்லை. மைக்க வச்சுட்டு இன்னைக்கு கும்பிடுறாரு அப்படின்னு சொன்னா,
தனக்கு தோல்வி பயம் வந்து விட்டதா, அதனால இப்படிப்பட்ட ஒரு செயல்களில் இல்லைங்க, மற்ற அரசியல்வாதிகள்லாம் பார்க்குறாருல. பார்த்தீங்கன்னா சீமான் வந்து எல்லாரோடையும் சிரிச்சு பேசுறாரு, சாதாரணமாக இறங்கி பேசுறாரு, ஸ்டாலின் வந்து பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் போய் டீ குடிக்கிறாரு, அன்பில் மகேஷ் போய் பன் சாப்பிட்றாரு. எல்லாருமே வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து எல்லாருமே வந்து சாதாரணமாக மக்களோட இயல்பா இருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து எப்பா நமக்கு என்னப்பா இயல்பா இருக்க முடியாது, ஆனா அந்த ஒரு இளநீ ஒன்று வெட்டி ஸ்டா போட்டு ரெடியா ஒரு தொண்டர்கிட்ட கொடுத்துரு, நம்மளால செட்டப் பண்ணு. எல்லா இடத்துலயும் செட்டப் தான். அந்த பொண்ணு மறு வச்ச பொண்ணு செட்டப் பண்ணாங்களே, அது மாதிரி இளநீ செட்டப் பண்ணி ரெடியாரு அப்படின்னு சொல்லி இப்படி தளபதின்னு காமிக்க சொல்லு, நான் வண்டியை கரெக்டா நிறுத்துறேன் அந்த பாயிண்ட்ல, நான் வந்து இளநியை வாங்கி 2 சிப் பண்றேன். அது 2 சிப் தான் பண்ணுவாரு, ஃபுல்லா குடிச்சா என்னவோ பயப்படுவாரு. புரியுது உங்களுக்கு? அவருக்கே இப்ப மக்கள் அதாவது பயங்க அவருக்கு. கூட்டத்தை பார்த்தா, மக்களை பார்த்தா மயம். இது ஒரு ஃபோபியா. இது எப்படின்னா மக்களை கூட்டமா கிரௌடு சேர்ந்துருச்சுங்க, மக்கள் சேர்ந்துட்டாங்களா, ஐயோன்னு ஒரு பயம். ஏன்னா எல்லா இடத்துலயும் சாகுறாங்க, எங்க செத்துருவாங்களோ, மறுபடியும் பிரச்சனை பெருசாயிருமோ, எங்க 41 பேர் மாதிரி ஒரு 51 பேர் அடிபட்டுருவாங்களோ, அதாயிருமோ இதாயிருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பயம். அதை தடுக்கலையே, இன்னைக்கு வரைக்கும் அதை தடுக்கலையே. அதெல்லாம் தடுக்க மாட்டாருங்க. யார் செத்தாலும் அவர் கவலை கிடையாதுங்க. அவருக்கு என்னங்க கவலை? நான் கேட்குறேன், 41 பேர் இறந்தாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் கூப்பிட்டு வச்சு எல்லாருக்கும் ரூம் வந்து டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுத்து ரூமாக இவர் போய் பார்த்து கிளிசரின் ஒரு ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளிசரின் கூட அப்படின்னுவாரு, டக்குன்னு கண்ணில் போடுவார், போய் கதறி அழுவார், காலை பிடிச்சி காலில் விழுந்தாராம். எல்லாம் நடிப்புங்க. அவ்வளவும் நடிப்பு, அவ்வளவும் நாடகம். 41 பேர் இறந்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. உங்களுடைய ஒரு கரூர் சம்பவம் வந்து உங்களுக்கு ஒரு பாடமா இருந்துச்சுன்னா நீங்க திருப்பி அதை பண்ணுவீங்களா? நீங்க திருப்பி உங்களை கட்டமைக்க மாட்டீங்களா? அப்ப சேலத்துல எப்படி செத்தான், அப்புறம் தஞ்சாவூர்ல எப்படி செத்தான், நீங்க போற பக்கம்லாம் இன்னைக்கும் எப்படி செத்துக்கிட்டு இருக்கான்? அப்ப நீங்க வந்து உங்களை நீங்க வந்து சரிப்படுத்திக்கல. நீங்க வந்து பெரம்பூருக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வரீங்க, பெரம்பூருக்கு பிரச்சாரம் வந்து மாஸ் கிரௌடு இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு விரும்புறீங்க, காட்டுறீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொளத்தூர் போறீங்க, ஆதவர்ஜுனா தொகுதி பக்கத்துல தான் இருக்கு, வில்லிவாக்கம் பெரம்பூர் சுத்தி, அதுக்கு போகாம அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கலாமே.